அன்பு உள்ளங்கொண்ட உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் தமிழ் சுரேன். இன்றைக்கு எங்களுடைய கிராமத்தில் உள்ள கனோஜி முன்பள்ளிக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்ன விடயமாக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தான் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். எங்களுடைய கிராமத்து பிள்ளைகள், அதாவது இந்த முன்பள்ளியினுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் நீண்ட காலமாக எதிர்நோக்கிற அடிப்படை பிரச்சனைகள் தேவைகள் சம்பந்தமான ஒரு பதிவை என்னுடைய தமிழ் சுரேன் என்ற யூடியூப் சேனலூடாகவும் ஃபேஸ்புக் கூட நான் இப்போ ஒரு பதிவை செய்திருந்தேன். அந்த பதிவை பார்த்த எங்களுடைய நெருங்கிய ஒரு உறவு, அவங்க சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்கிறாங்க. அவங்க என்னுடைய பதிவை பார்த்த உடனே எனக்கு கால் பண்ணி, நல்ல ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கிறீங்க, கட்டாயம் இதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி ஏதாவது ஒன்று நான் செய்வேன், என்னால் முடியாட்டியும் நான் யார்ட்டையாவது உதவியை பெற்றாவது அந்த உதவியை நான் செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் எங்கட அயல் நாடாகிய இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் என்ற ஊரில் இருக்கிற அன்பர் பாஷா என்று சொல்லக்கூடிய அன்பு நிறைந்த உதவும் உள்ளம் படைத்த இந்த மனிதர்கிட்ட இருந்து ஒரு 2 லட்சம் ரூபா பணத்தை அந்த அக்கா எங்களுக்கு பெற்று தந்திருந்தாங்க. இந்த முன்பள்ளி மாணவர்களுடைய குடிநீர் பிரச்சனை, அந்த நீர் பிரச்சனையை சரி செய்ய சொல்லி அந்த பணத்தை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவருடைய பேர் அன்வர் பாஷா. அவருக்கு நானும் எங்களுடைய கிராமத்து மக்கள் சார்பாகவும் எங்களுடைய முன்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட அந்த அக்கா என்னிட்ட சொல்லியிருந்த விடயம் அவருடைய தகப்பனார் இறந்து 1 வருடம் ஆக போகிறதாகவும், அந்த தகப்பனாரனுடைய 1 வருட நினைவு தினத்துக்கு முன்பதாக அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் இந்த உதவியை நான் செய்யணும் என்று ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த நிதி உதவி எங்களுக்கு செய்திருக்கிறாங்க. அந்த நிதி உதவி என்னுடைய கைக்கு கிடைச்ச உடனேயே நான் இன்றைக்கு முன்பள்ளிக்கு அந்த ஆசிரியர்களோடையும் எங்களுடைய கிராம அபிவிருத்தி குழு உறுப்பினர்களோடையும், அது மட்டும் இல்லாமல் இந்த முன்பள்ளிக்கு பொறுப்பாக இருக்கிற கல்வி திணைக்கள அதிகாரிகளோடையும் கதைச்சி இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு போகிறதுக்குரிய அனுமதியையும் பெற்று அந்த வேலை திட்டங்களை இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். கிடைச்சிருக்கிற இந்த 2 லட்சம் ரூபா நிதி உதவியை நாங்கள் முதலாவதாக எங்களுடைய முன்பள்ளியில் இருக்கிற இந்த நீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனையை நாங்கள் சரி செய்ய போகிறோம். அதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க போகிறோம். அதற்கு நாங்கள் ஒரு தண்ணீர் டேங்க் ஒன்று உயர்த்த வேண்டிய தேவை இருக்குது, பைப் லைனிங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அந்த வேலையை நாங்கள் முற்றுமுழுதாக ஏழுமான அளவுக்கு அந்த நிதியை கொண்டு நாங்கள் சரி செய்து எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய முன்பள்ளியை முதல் தரத்துக்கு கொண்டு வரது தான் என்னுடைய நோக்கமும் எங்களுடைய ஆசிரியர்களுடைய நோக்கமும். அதன் அடிப்படையில் தான் இந்த வேலைகளை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதற்கு எங்களுடைய கிராமத்து மக்களும் சரி, அமைப்புகளும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லா உறவுகளும் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் வெளிக்காட்டி இதை செய்து கொண்டு போகிறதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் நானும் சரி, எங்களுடைய கிராமத்து உறவுகளும் சரி, 100க்கு 90% குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவான சூழ்நிலையில் இருக்கிறபடியினால் இப்படியான பொது விடயங்கள், எங்களுடைய கிராமத்துக்கு தேவையான நல்ல விடயங்கள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விடயங்களை சேர்ந்து ஒத்துழைப்பு செய்து கொண்டு போகிறன்றது ஒரு சவாலான விடயமாக இருக்குது. எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள் இருந்தாலும் பெற்றோர்களாகிய நாங்களும் கிராம நலன் விரும்பிகளாக இருக்கிற நாங்களும் அமைப்புகளும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் விட்டு செல்ல வேண்டிய நல்ல விடயங்களை, அதாவது இப்படியான ஒரு கல்வி நிலையங்கள், கோயில்கள், பொது மைதானங்கள், பொது கல்வி நிலையங்களை கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை ஒரு நல்ல ஒரு நிலைமையில் அவையில் கையில் ஒப்படைக்க வேண்டிய கடப்பாடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்குது. எங்களுடைய கிராமங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா படித்த இளைஞர்கள், யுவதிகள் இருப்பாங்க, நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க. அவர்கள் நாளைக்கு பார்த்து கிராம நலம் விரும்பிகளையோ இல்லை அமைப்புகளையோ பார்த்து இந்த கிராமத்தில் என்னத்தை அவங்க செய்தாங்க, என்ன ஒரு நல்ல விடயம் இருக்குது, ஒரு முன்பள்ளி கூட சரியாக இல்லை, ஒரு கோயில் சரியாக இல்லை, ஒரு கிராமத்தில் ஒரு டியூஷன் சென்டர் இல்லை, ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை, அப்படியான குறைபாடுகளை சொல்லி அவர்கள் எங்களை தாழ்த்துற அளவுக்கு நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் செய்ய வேண்டிய காலங்களில், நாங்கள் இருக்கிற காலங்களில் எதை செய்யணுமோ, எதை நல்ல விடயங்களை செய்யணுமோ அவற்றை செய்து கட்டாயம் அவர்கள்ட்ட கையில் ஒப்படைக்க வேண்டிய கடமை இருக்குது. அதனால் தயவு செய்து என்னுடைய இந்த முயற்சிக்கும் என்னுடைய இந்த சேவைக்கும் நீங்கள் ஆதரவு தரணும். இனி வர நாட்கள்லையும் இந்த வேலை திட்டங்கள் நான் என்ன மாதிரி செய்து கொண்டு போகிறேன், என்னென்ன கட்டங்களில் என்னென்ன வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் நான் அந்த பதிவுகளை போடுவேன். ஆதரவு தாங்க, ஒத்துழைப்பு தாங்க.
பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் யாராவது இன்னும் வந்து இந்த முன்பள்ளிக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் தொடர்பு கொண்டு இன்னும் நிறைய குறைபாடுகள் இருக்குது, அதை பூர்த்தி செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அன்வர் பாஷா என்ற அந்த முஸ்லீம் சகோதரருக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல இருதயம், அந்த பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்பு, இந்த முன்பள்ளி மேலே இருக்கிற அந்த அக்கறை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். நாங்கள் வந்து எல்லாரும் வசதிகளை தேடி ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் இருக்கிற இடங்களை வசதியாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கணும். அப்போ இந்த முன்பள்ளியை இப்படியே விட்டு இந்த முன்பள்ளி இந்த கிராமத்தில் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது. இந்த முன்பள்ளியை வந்து நாங்கள் புனரமைச்சு இதை வருகிற காலங்களில் எங்களுடைய கிராமத்து பிள்ளைகள் இந்த முன்பள்ளியை தவிர வேறு எங்கேயும் தூர இடங்களுக்கு சென்று சிரமப்படாத அளவுக்கு இந்த முன்பள்ளியை ஒரு முதல் இடத்துக்கு கொண்டு வந்து இதை பிள்ளைகளுடைய எதிர்கால சந்ததியினுடைய கையில் ஒப்படைக்க வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்குது. ஆகவே இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு புதிய பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.